ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஃபேமிலியாக நாங்கள் வந்து நைட் அவுட் தான் போகிறோம். எங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ் என்ன தூக்கமா அப்படிலாம் பார்ப்பீங்க. தூக்கம்லாம் இல்லை, கோல்ட் ஆகிடுச்சு, அதனால தான் இப்படி இருக்குது. கனிஷ்காவும் எங்கள் நைட் அவுட்டில் கலந்துட்டா. கனிஷ்கா வந்து ஓடி வந்துன்னு இருக்கா. ஹாய் சின்னு, எங்கடி இருக்க சின்னு? ஹாய், இங்க பாரு, ஹாய் சொல்லு. ஹலோ மக்களே சொல்லு. ஐம் காடு. எங்க போறோம்? அண்ணா நகர். நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அண்ணா நகருக்கு வந்திருக்கோம். அண்ணா நகர் எங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் நான் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், அதுவும் இந்த நைட் டைமில் வரேன். டைம் என்ன தெரியுமா? 11:46 ஆகுது. இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்படியே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன சாப்பிட்றோம் அதெல்லாமே பாருங்கள். சரி, இப்போ வாங்க போகலாம். நம்ம ஊர் குல்ஃபின்னு ஒரு குல்ஃபி கடையில் வந்தோன்னே நின்றுட்டா. எனக்கு குல்ஃபி வேணும்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம இப்போ மெனு பார்த்து வாங்க போகிறோம். நோ சின்னோ, நோ பாப்பா. ஐஸ்கிரீமாண்ணா, நம்ம வேறு எதுனா சாப்பிட்லாம். ஓகே, காரமாக சாப்பிட்லாம். ஓகே, ஐஸ்கிரீமா நாட்டிக்காங்க. இங்கே பாரு, ஹாய் சொல்லு. ஹாய். போஸ் கொடுக்குறியா? போஸ் கொடுக்குறியா? என்னடி போஸு? என்ன போஸ் இது? இங்கே பார்த்து கொடு, இங்கே பார்த்து கொடு போஸு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம் சிரிப்பா பாரு. நம்ம கார் எங்கேயோ நிறுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்து நடந்து வந்திருப்போம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து ஃபைனலி வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இது என்னது? பிரியாணி இருக்கு. எது வேணும்? கிளி பரோட்டா. பிரியாணி இருக்கு, பரோட்டா இருக்கு. கிளி பரோட்டா வந்து எது வேணும்? சிக்கன், மட்டன், எக் இருக்கு, பீஃப், ப்ரான், வெஜ். கிளி பரோட்டா சிக்கனு, மட்டன், எக்கு, பீஃபு, ப்ரானு, வெஜ்ஜு. எக் வாங்கட்டா? இதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் சிக்கன் தான் எடுத்து சாப்பிட்டேன். நல்லா பொறக்கேறி ஒரு வழியாக ஆகிட்டேன். இப்போ தான் எல்லாம் கிளியர் ஆகி நெக்ஸ்ட்டு களத்தில் இறங்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். சாப்பிடுவோம். வாய்ஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி பண்ணிவிட்டு கிளி பரோட்டா சாப்பிடுவோம். அப்புறம் வந்து இடியாப்பமும் பீஃபும் வாங்கியிருக்கோம், அதுவும் சாப்பிடுவோம். கிளி பரோட்டாவை இனாக்ரேஷன் பண்ண போகிறாங்க எங்கள் மம்மி. ஃபஸ்ட் டைம் கிளி பரோட்டாவை சாப்பிட போகிறோம்மா. நம்ம எப்போயுமே பரோட்டா தனியாக தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் கிளி பரோட்டாவும் ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமா பாப்பா? எக் கிளி பரோட்டா ஃபஸ்ட்டு பைட் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட் டைம் கிளி பரோட்டாவே சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகேவா தான் இருக்கு பரோட்டா. இதுக்கு பரோட்டா சால்னாமே சூப்பராக இருக்கும். இது மாதிரி ரொம்ப சப்புன்னு இருக்கா மாதிரி இருக்கு.
ஹாய் பரோட்டா சூப்பர் சூப்பரா சின்ன வந்து ப்ரோமோட் பண்ணிட்டா சூப்பர்னு சொல்லிட்டு ப்ரான் சூப்பரா இருக்கு சின்ன ஹாய் சொல்லு சின்ன ஹாய் இந்த முட்டையை பிடிச்சி இந்த பரோட்டால வச்சு இரு வரேன் அதில் சிக்கன் ஒன்று வச்சு மயனஸ் கொஞ்சம் வச்சு பீஃபு கொஞ்சம் வச்சு இடியாப்பம் கொஞ்சம் வச்சு வேற இன்னும் ஆனியன் வைங்க அது மட்டும் யூஸ் பண்றீங்க ஆனியனை வச்சு இப்போ நம்ம ஒரு பிக் பைட் போறோம் சூப்பரா இருக்கு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் மேலே டைனிங் மாதிரி இருக்கும்ல அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கீழே வந்தோம். கீழே வந்தால் சைடில் இந்த மாதிரி பொம்மைலாம் வித்துட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து பபிள்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அதனால் பபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டாய்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். என்ன தெரியுது சின்ன என்ன தெரியுது சின்ன கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே ஒரு குட்டி கார் பார்க்கிங் மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு ஸ்டால் போட்டுருந்தாங்க 2 ஆண்டி. அதில் ஃபுல்லாகவே கேர்லி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அழகான பேண்டு, அதுக்கப்புறம் வந்து கிளிப்ஸ் இருந்துச்சு. அப்புறம் லேட்டஸ்ட் கலெக்ஷனான செயின், கம்பல் அந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் தான். இந்த செயின்லாம் கூட இப்போ புதுசாக ஒரு மெல்லிசாக ஒரு செயின் மாடல் மாதிரி வருதுல்ல, அந்த மாதிரி மாடல்லாம் கூட அங்கே நான் நிறைய பார்த்தேன். ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பா வந்து ஐஸ்கிரீம் கேட்டா. ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்லிட்டு பேன் கேக் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேன் கேக் வாங்கி கொடுத்தோம். அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டா. பேன் கேக் வாங்கிட்டோம். ரொம்ப சூடாக இருந்துச்சு. சரி காரில் போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்லேருந்து கார் எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் நிறுத்தினோம். சரி இங்கேருந்து நடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு காருக்கு போயிட்டோம். அம்மா என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நேரம் ஹைட் அண்ட் சிக் மாதிரி கனிஷ்கா கூட விளையாண்டுருந்தாங்க. ஏன்னா அம்மா கிட்ட தான் பேன் கேக் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் ஹைட் அண்ட் சிக் மாதிரி விளையாடின்னு இருந்தாங்க. அதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கார் ஏறி கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போகும்போது, அதாவது கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்லேயே வந்து ராம்ஸ் டீ ஷாப்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் ரொம்ப ஃபேமஸ் போல். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அம்மாக்கும் அக்காவுக்கும் டீ வேணும்னு சொன்னாங்க. அதனால் அங்கே போயிட்டு 2 டீ வாங்கிட்டு டீயும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக கார் எடுத்துகிட்டு வைப் பண்ணிகிட்டே கிளம்பி வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.